சண்டே சமையல் நம்ம இன்றைக்கி பீஃப் பிரியாணி பண்ண போகிறோம். பீஃப் பிரியாணிக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி 2 பட்டை 4 ஏலக்காய் 2 பிரிஞ்சி இலை 2 கிராம்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 4 பெரிய வெங்காயம் வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வதங்கணும். அதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கணும். அஞ்சு பச்சை மிளகா. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 பெரிய கட் பண்ணி வச்ச பெரிய தக்காளி ஆட் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை, ஒரு கைப்பிடி மல்லி இலை நல்லா வதக்கணும். கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு லெமனை புழிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தயிர் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் மசாலா எல்லாம் நல்லா வதங்கிட்டு, இப்போ வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து 1 கிலோ மட்டன் 1 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள், அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு 4 விசில் பாதி வெந்தால் போதும். 4 விசில் வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கறியை மட்டும் தண்ணி ஊற்றாமல் இந்த கறியை மட்டும் நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். கறியை இப்போ நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஏதோ ஒரு 5 நிமிஷம் இப்படி மூடி வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தொடர்ந்து கிண்டி விட்டுட்டு இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு சேர்த்துக்கிறதுனால வத்தப்பொடி மல்லிப்பொடி மிளகாய் பொடி வந்து கம்மியாக சேர்த்துக்கணும். மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கலந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடும். இந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ வந்து பீஃப் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிடுவோம். நான் வந்து இன்றைக்கி 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 3 கிளாஸ் அரிசிக்கு வந்து 6 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். நான் வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். பிரியாணி அரிசினா நீங்கள் வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும். 1/2 மணி நேரம் ஊற வச்சு எனக்கு வந்து கறி வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ தண்ணியும் அந்த தண்ணி கலந்து இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இதை வந்து நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து நான் வந்து வீட்டரிசி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு 2 தடவை ஒரு லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ வந்து பாதி வேகிற அளவுக்கு நம்ம வந்து இப்போ மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தம் போட்டுருவோம். தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. இப்போ வந்து தம் போட்டுருவோம். இப்போ தம் போட்டுடலாம். தம் போட்டு முடிச்சாச்சு. சூப்பராக வந்துருக்கு. நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.